இப்போ இந்த மேடைக்கு என்னை கூப்பிட்ட உடனே நான் எழுந்தப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு பயம், எங்கே நான் உட்காந்துருக்கிற சீட்டில் வேறு யாராவது உட்காந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த கேபி சார் புக்கை வந்து அதில் ரிசர்வ் பண்ணி போட்டுட்டு நான் வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு டைரக்டர்னு ஒரு சீட்டு எனக்கு வந்து கிடைச்சிருக்கிறதுக்கு காரணமும் அவர் தான். இப்போ இந்த சீட்டை காப்பாற்றுறதுக்கு உதவுறதும் அவர் தான். எனக்கு வந்து ஒரு கேபி சார் வந்து அதாவது ரொம்ப அணுக்கமாகவும் ரொம்ப நெருக்கமாகவும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 7 வருஷம் நான் வந்து அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 18 மணி நேரம். மாமி கூட அவ்வளோ நேரம் அவரோட இருந்திருக்க மாட்டாங்க, நாங்களாம் இருந்திருக்கோம். அதனால் அவர் வந்து இல்லை அப்படிங்கிறத வந்து எந்த காலத்துலேயும் நான் வந்து நம்புறதில்லை. இந்த மேடையில் கூட அவர் இங்கே எங்கேயோ இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு எப்போவுமே அது இருந்துக்கிட்டு இருக்கு. அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச, அதாவது அவருடைய வித்தைகளை தாண்டி எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த ஃபங்க்ஷனில் அவர் இருக்கிறாருன்னு வைங்களேன், அவருடைய பெட்டர் ஹாஃப் அவங்கக்கிட்ட அவர் வந்து பேசுவாரா அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஹெட் நாடிங்கோட அப்படின்றார். புஷ்பா மேடம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப, அதாவது அவங்கள கேட்காம அவர் எதுவுமே பண்ணது கிடையாது. சின்ன வயசுலேருந்து அவங்கள வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துட்ருக்குறாங்க. அவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசுவாரா அப்படின்னா அது வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அதுவும் வந்து ஒரு சம்பிரதாயமாக பேசுவார். கேபி சார் வந்து படம் டைரக்ட் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம், டைலாக் எழுதி பார்த்துருக்கோம், நம்ம பாடி பார்த்துருக்கோமா? நான் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருக்குறீங்க. ஆனால் அவர் பாடுவார். அவருடைய படங்களில் எஸ்பிபி சார் குரல் வாயிலா. அப்படிப்பட்ட எஸ்பிபி சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. பாலுவா அதோடு நிறுத்திக்குவார் அவர். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நடராஜ் சார் இருக்கார், நடராஜா அவ்வளோதான், இந்த இதோடு தான் இருப்பார். முத்துராமன் சார் இருக்கார். எல்லார்கிட்டையும் வந்து ஒரு ஒரு சம்பிரதாயமாக ஒரு ஒரு ஹெட் நாடிங்கோட முடிச்சுக்குவார். பட் இந்த இடத்துல இருந்தார்னா அவர் என்ன சொல்லுவார்னா, இங்கே கார்த்திக் சுப்ராஜ் எங்கே அப்படின்னு கேட்பார். கார்த்திக் சுப்ராஜை இந்த மேடைக்கு வர வச்சோ அல்லது அவர் கூப்பிட்டோ சொல்லுவார், இந்த இறைவி படம் வந்து ரொம்ப பிரமாதம்பா, நல்லா பண்ணியிருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாராட்டி அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பார். அதாவது புது டேலண்ட் எங்கேருந்து எப்போ உருவானாலும் அதை வந்து உச்சி வந்து முதல்ல பாராட்டுறது வந்து அவர் தான். அந்த குவாலிட்டி தான் எனக்கு வந்து எப்பவுமே ரொம்ப பிடிச்சது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும், அதாவது ரொம்ப முக்கியமாக நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம வசந்த் சார். அதாவது நாங்கள்லாம் கூட கொஞ்சம் விலகி விலகி அப்பப்போ பயந்து இது பண்ணுவோம். பட் வந்து அவர் மட்டும்தான் இந்த அவர் சொன்ன மாதிரி 30 வருஷமாக கேபி சார் வந்து இருந்தாலும், இப்போ அவர் இல்லைன்னு எல்லாரும் சொன்னாலும் என்றைக்குமே வந்து அவரோட ரொம்ப க்ளோஸாக இருந்துகிட்ருக்கிறவர் வந்து அவர் தான். அவர் நினச்சி எனக்கு வந்து பல சமயங்கள் எனக்கு பொறாமை கூட உண்டு. பட் அவர் எனக்கு சீனியர், அவருக்கு இல்லாத உரிமை எனக்கெல்லாம் வந்துட போகிறது கிடையாது. இந்த வாய்ப்பு கொடுத்த வசந்த் சாருக்கும் கேபி ஃபவுண்டேஷனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.